அருள் மலர வனங்கள் பூத்து சிந்த வசந்தம் வாழ்விக்கும் ஆருணரை குலமே இரவினை கவித்திட்ட பொழுதினிலே நிலவாய் நிலமதில் நடந்தவனே இடர்தனை துடித்து பொழுதினிலே இதயத்தில் மலர்ந்தீர் சுடரொளியே பாவம் நம்மிலே அறியாரோ அவன் பாதம் நெஞ்சிலே பதியாரோ பாவம் நம்மிலே அறியாரோ அவன் பாதம் நெஞ்சிலே பதியாரோ சோலை மறைந்து அருள் புரிவார் இதயம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்முடைய வாழ்வை இறை வார்த்தை என்கின்ற பாறையில் கட்ட வேண்டுமென்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே நம்முடைய குடும்பங்களை இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் ஒப்படைத்து இந்த உலக விழுமியங்களில் எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய குடும்பங்களையும் அமைத்து கொள்ளாமல் இயேசு கூறுகிறபடி இறை வார்த்தையில் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளினால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 8 தொடக்கம் 17 வரை. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின் அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான்.
ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும், தலைவர்கள் அனைவரையும், ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும், சிற்ப கலைஞர்களையும், கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும், அரசனின் தாயையும், மனைவியரையும், அவனுடைய அதிகாரிகளையும், நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும், போர்த்திறனும் உடலாற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கீனுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும், பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர் அளித்துள்ளார்கள். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய அவருமில்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் அவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர் என்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதையும் உம்மிரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது,
என் நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் சேர்வதில்லை, மாரக விண்ணுலகுள்ள என் தந்தையின் திருவிழப்படி செல்பவரே செயற்படுபவரே செல்வார். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயற்படுபவரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயற்படுகின்றவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்தோடியது, பெருங்காற்று வீசியது, இந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறை மீது அதன் அடித்தளம் விடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டதன்படி செயற்படாதவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலைக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்தோடியது, பெருங்காற்று வீசியது, அவை அந்த வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பொழுது அவரது போதனையை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞனைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு நமக்கு இன்று ஒரு மிக பெரும் உண்மையை கற்பிக்கின்றார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் எங்களை புரட்டி போடுவதுண்டு, பல சவால்களை நாங்கள் சந்திப்பதுண்டு. அந்த பிரச்சனைகளை, சவால்களை இயேசு ஒரு உருவகம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்தோடியது, பெரும் காற்று வீசியது. இவை நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சவால்கள். இந்த வேளையிலே 2 விதமான வீடுகளை இயேசு குறிப்பிடுகின்றார். 2 வீடுகளும் ஒரே விதமான சவாலை சந்திக்கின்றன. ஒரு வீடு பாறையின் மேல் அடித்தளம் இடப்பட்டிருந்தது, மற்ற வீடு மணல் மீது அடித்தளம் இடப்பட்டிருந்தது. இந்த 2ம் ஒரே போன்ற சவாலை சந்திக்கின்றன. நாங்கள் அதை மனப்பாடம் செய்து கொள்ளலாம். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்தோடியது, பெருங்காற்று வீசியது. ஆனால் ஒரு வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, மற்ற வீட்டின் மீது மோத அது விழுந்தது, பேரழிவு நேர்ந்தது. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையிலே நாங்கள் ஒரே விதமான சவால்களை சந்திக்கிறோம், ஒரே விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனாலும் ஒரு சில மனிதர்கள் ஆட்டம் காணுவதில்லை. ஒரு சில மனிதர்கள் பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் மீண்டும் எழுந்து அவர்கள் உயிர் பெறுகிறார்கள். ஒரு சில மனிதர்கள் அப்படி விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். இந்த 2 மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், ஒரு வகை சார்ந்த மனிதர்கள் நாளாந்தம் இறைவார்த்தையை வாசித்து அந்த விழுமியங்களை வாழ்வாக்கி தங்களுடைய வாழ்வை பாறை மீது கட்டுகிறார்கள். மற்ற மனிதர்கள் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகள், விழுமியங்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து தியானித்து அதன் மீது கட்டுகிற பொழுது, சவால்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் உடைந்து போகிறார்கள். ஆகவேதான் இன்றைய நாளிலே இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது, நாளாந்தம் இறை வார்த்தையை வாசித்து அந்த விழுமியங்களின்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் கட்ட வேண்டும். ஒரு முறை ஒரு இளைஞன் பங்கு தந்தையிடம் வருகிறான். வந்து சொல்லுகிறான், ஃபாதர், என்று என்னுடைய அம்மா என்னை திட்டிவிட்டார். அம்மா திட்டுகிற பொழுது அது பலிக்கும் என்ற பயம் எனக்கு இருக்கிறது.
ஆகவே ஒருமுறை அம்மாவை கூப்பிட்டு கதையுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த பங்கு தந்தையும் அந்த தாயை கூப்பிடுகிறார். அம்மா, இப்படி இன்றைக்கு நீங்கள் அவன் செய்த அந்த தவறுக்காக நீங்கள் பேசி இருக்கிறீர்கள், ஏசி இருக்கிறீர்கள். அவன் பயப்படுகிறான். நீங்கள் பேசுகிற விதம் தன்னுடைய வாழ்க்கையிலே நட்டை பெற்றுவிடும் என்று அவன் பயப்படுகிறான். அப்படி என்ன நீங்கள் செய்கிறீர்கள், அப்படி நடக்கும் என்று அவன் பயப்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது தாய் சொல்லுகிறாள், அது வெறும் சிம்பிள் ஃபாதர். நான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்கிறேன், அதை தியானிக்கிறேன், அதை வாழ்வாக்குகிறேன். என்னுடைய பிள்ளைகள் பிழை செய்கிற பொழுது அந்த இறை வார்த்தைகளைத்தான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். பேசுகின்ற பொழுதும் இறை வார்த்தையைத்தான் பாவிக்கிறேன். அவர்கள் ஊக்கமூட்டுகின்ற பொழுதும் இறை வார்த்தையைத்தான் பாவிக்கிறேன். ஆகவே நான் சொல்லுகின்ற விடயங்கள் நடக்கிறது என்றால் அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இறை வார்த்தையினுடைய பலம்தான் என்னுடைய பிள்ளைகளில் செயற்படுகிறது. ஆகவே தான் பிள்ளைகள் அஞ்சுகிறார்கள், பேசுகின்ற பொழுதும் பிள்ளைகள் அஞ்சுகின்றார்கள் என்று அந்த தாய் சொன்னாலாம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இவ்வாறான தாய்மார் இருப்பார்கள் என்றார். பிள்ளைகளை வளர்த்துகின்ற பொழுது இறை வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற தாய்மார் இருக்கும் என்பார்கள் என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறும் என்பதை நாங்கள் சிந்திப்போம். ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய வீடுகள் எங்கே கட்டப்பட்டிருக்கின்றன? மணலிலே கட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது போனால் பாறை மீது கட்டப்பட்டிருக்கிறதா? மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தோடியது, பெரும் காற்று வீசியது, அது உன் வீட்டிலும் மோதியது. உன் வீட்டினுடைய நிலை என்ன என்பதை நீதான் சிந்திக்க வேண்டும், நான் தான் சிந்திக்க வேண்டும். அந்த வீடு விழாமல் இருக்க இறை வார்த்தையில் நம்முடைய வாழ்வை கட்ட இறை ஆசீர் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் இந்த வேளையில் எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். உறவின் ஊற்றாகிய இறைவா, இன்றைய சூழலில் திரு அவை எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களையும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப அன்பின் பாதையில் வழிநடத்தி செல்ல திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் தேவையான தூய ஆவியின் ஆற்றலையும் இறை ஞானத்தையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரையும் உமது அன்பு கரங்களால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் பேரன்போடு எம்மையாளும் இறைவா, தொலைக்காட்சி மூலமும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுடன் துணையாக பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இறைவேண்டல் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் உமது சீடர்களைப் போல் இறைவேண்டலில் நிலைத்திருந்து உமக்கு சான்று பகர்ந்து இறையரசு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீர் தந்திருக்கின்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நாளாந்தம் இறை வார்த்தையை வாசித்து அதன்படி பாறையின் மீது எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை, பங்கை நாங்கள் கட்டியெழுப்ப நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவானியர் அருகூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்முடைய மறு நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பலன் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகளும் அக்கேற்பனவே ஆக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மது அருட்கொடையாலேயே. நாங்களும் அதை புகழ்ந்துரைப்பது மது மாட்சியும் மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானுதலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒன்றாக கழித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடமென வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமேறுவிருந்து அருந்திய பெண் கண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடனும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருராகனிவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருண வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் அழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரியாவை நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி திருவிழத்துக்கு கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தம் நம்மை காத்து மாளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உன்னை தகுதியாயுண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் பாரிறைவா, இந்த வேளைக்கு உன்னருள் தாரிறைவா. ஆவலாய் அழைத்தேன் பாரிறைவா, இந்த வேளைக்கு உன்னருள் தாரிறைவா.
இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்த உணவாக கொண்ட இப்பலிப்பொருளங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினாலும் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே. ஆமேன்.